Hi, hello my dear 12th max students. Chapter 1ல exercise 1.3ல third sum தான் பார்க்க போகிறோம். Third sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. ஒரு மேன் வந்து அப்பாயின்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாப்ல அப்பாயிண்ட் பண்ணி அதோட மந்த்லி சேலரி என்னன்னா சர்டன் அமௌண்ட்டுக்கு அண்ட் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கூடும்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த சேலரி வாஸ் 19, இந்த சேலரி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் மந்த் 3 இயர்ஸுக்கு ஓகேவா 3 இயர்ஸு எக்ஸ் பிளஸ் 3y ஈக்குவல் டு இது, எக்ஸ் பிளஸ் 9y ஈக்குவல் டு இது. அதை போட்டு ஃபிக்ஸ்டு சேலரியையும் இன்க்ரிமெண்ட்டையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாமா? என்ன கொடுத்துருந்தாங்க? லெட்னு எடுத்துக்கலாமா? லெட் எக்ஸ் பி த என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ் பி த அமௌண்ட் சேலரின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒய் பி தான் என்ன எடுத்துக்கலாம்? ஃபிக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் எடுத்துக்கலாமா? ஃபிக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சேலரி பிளஸ் ஃபிக்ஸ்டு 9 ஃபிக்ஸ்டு 3 ஃபிக்ஸ்டு இது 3 தானே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது 3 ஃபிக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு 19,800 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் சேலரி பிளஸ் 9 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 23,400 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து ஏ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏ என்னது? 1319. கரெக்டா? எக்ஸ் பி என்னது? 19,800 23,400. இப்போ பில இருந்து 600 வெளியே எடுத்துருவோமா? 600 வெளியே எடுத்துட்டா 19ல இருந்து 600 போச்சுன்னா என்னது? $33 கிடைக்கும். கரெக்டா? இதுல 39 கிடைக்கும். ஓகேவாமா? 33யும் 39ம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு படிச்சிருப்போம். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏனா 1319க்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். 9 - 3 கிடைக்கும், 6 கிடைக்கும். கரெக்டா? இது வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட்னு போட்டுட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா என்னது? இதை ஃபர்ஸ்ட் டயகனலை சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டயகனலை ஆப்போசிட் சைன் போட்டு எழுதிக்கணும். கரெக்டா? therefore A inverse formula என்னது? 1 by modulus of A into adjoint of A. 1 by modulus of A என்னது? 6. adjoint of A என்னது? 9 - 3 - 1 1. கரெக்டா? A inverse கிடைச்சிட்டு இதை கொண்டு போய் இந்த 1ங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும்.
substitute A inverse and B in equation 1 போட்டால் என்ன கிடைக்கும்? x is equal to A inverse 1 by 6 9 minus 3 minus 1 1 into B matrix என்னது 33 39 இங்கே ஒரு 600 இருக்கு, அதை வந்து முன்னாடி போட்டுக்க வேண்டியதான். அப்போனா இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 100 9 3 minus 1 1 into 33 39 கரெக்டா? ஓகேவாமா? இப்போ 100 into 9 minus 3 minus 1 1 இதில் இருந்து நம்ம 3 வந்து காமனா வெளியே எடுக்க போறோம். 11 13 3 வெளியே எடுத்தா இதை இன்ட்டு 3 போடணும். இப்போ நான் 300 99 minus 39 minus 11 plus 13 next 300 இது என்ன வரும்? 60 இது என்ன வரும்? 2 ரைட்டா? உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா 6 சார் 18 3 0 அதுக்கப்புறம் 600 கரெக்டா? இது என்னது? எக்ஸ். அப்பனா சொல்யூஷன் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன படிச்சிருந்தோம்? எக்ஸ் ஒய்ன்னு வரும் கரெக்டா? த salary வந்து என்னது? salary என்னது? 18,000 கரெக்டா? the fixed increment என்னது? 600